முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. முகம் மட்டும் மலரும்படி நட்பு கொள்வது நட்பு ஆகாது. உள்ளம் மகிழும்படி அன்புடன் நட்பு கொள்வது உண்மையான நட்பாகும். மாணவர்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். வகுப்பு 6ஆம் வகுப்பு, பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போவது இலக்கணம். இலக்கணம்னா என்ன? இலக்கணம் என்னும் சொல் இலக்கு கூட்டல் அன் கூட்டல் அம் என்னும் சொற்களின் கூட்டாக நின்று மொழியின் குறிக்கோளை அடைவதற்கு உதவுவதுதான் என்னும் பொருள் தரும். இதுதான் என்னது? இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? மொத்தம் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் அதனுடைய வகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு? தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 246. சரிங்களா? இப்போ தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 246 + 1ன்னு கொடுத்துருக்கோம். ஒரு எழுத்து என்ன எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து இல்லைங்களா? இப்போ 246ல் மொத்தம் 1 ஆயுத எழுத்து சேர்த்த மொத்தம் எத்தனை? 247 எழுத்துக்கள். இந்த தமிழ் எழுத்துக்களை மொத்தம் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து 1 இல்லையா? உயிரெழுத்து மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. மெய்யெழுத்து மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. உயிர்மெய் எழுத்து மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 216. ஆயுத எழுத்து 1 மொத்தம் 247 எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று என்னது? சார்பெழுத்துன்னு சொல்லிட்டு 2 வகையாக என்ன பண்ணுறாங்க? தமிழ் எழுத்துக்களை பிரிக்கிறாங்க. முதல் எழுத்துனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 உயிரெழுத்துக்களும் 18 மெய்யெழுத்துக்களும் தான் என்னது? முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது ஒரு சொற்களை உருவாக்க இவையே அடிப்படையாக இருக்கின்றனர். அதுதான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சார்பெழுத்துக்கள்னா என்ன? சார்பெழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்பெழுத்துக்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்களோடு சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களோடு, அதாவது முதல் எழுத்துக்கள் 30ன்னு சொன்னோம் இல்லையா? இந்த முதல் எழுத்துக்களோடு சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் என்னது? சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சார்பெழுத்துக்களின் வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30ன்னு சொல்கிறோம் இல்லையா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து மொத்தம் 12. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18 இல்லைங்களா? உயிரெழுத்து 12ன்னு சொல்கிறோம். என்னென்ன எழுத்து? ஆ ஆ அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இது என்ன எழுத்துக்கள்? உயிர் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18ன்னு சொல்கிறோம் இல்லையா? என்னென்ன? ஏக், இங், இச், இன், இட், இன், இத், இன், இப், இம், இ, இர், இல், இவ், இழ், இல், இர், இன். இந்த 18 எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள்? மெய் எழுத்துக்கள். சரிங்களா? இப்போ பார்க்கும் பொழுது இப்போ மெய்யெழுத்துக்களை உச்சரிக்கிறது மிகவும் ஒரு கடினமான விஷயம். இப்போ மெய்யெழுத்துக்களை இக்கு, இங்கு, இச்சு, இன்னு அப்படின்னு உச்சரிக்காம இக், இங், இச் இப்படின்னு தான் என்ன பண்ணணும்? மெய்யெழுத்துக்களை உச்சரிக்கணும். இந்த உயிரெழுத்தை 12ன்னு சொன்னோம் இல்லையா? இந்த 12 எழுத்துக்களில் தான் என்ன பண்ணியிருக்காங்க? குறில், நெடில். 12 எழுத்துக்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க? குறில், இன்னொன்று என்னது? நெடில்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ குறில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எழுத்து. குறில் மொத்தம் எத்தனை? 5 எழுத்து.
இந்த 5 எழுத்தும் எதில் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்களோடு சேர்ந்து இருக்கு. என்னென்ன? ஆ, இ, உ, ஏ, ஓ. அதாவது இந்த குறில் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள். குறில் வந்து என்னது? குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்கள் 12ல் தான் குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் இருக்கு. அதுதான் ஆ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்களும். நெடில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள். அதாவது எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 எழுத்துக்கள். என்னென்ன? ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இதுதான் என்னது? நெடில் எழுத்துக்கள். நீண்ட ஓசை உடையது. இப்போ ஒரு எழுத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது என்ன பண்ணுறோம்? நீண்டு உச்சரிக்கிறோம். ஆ, ஈன்னு உச்சரிக்கிறோம் இல்லையா? அப்படி நீண்டு உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். குறிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை குறுகிய ஓசை உடையது. அ, இ அப்படின்னு உச்சரிக்கணும். நம்ம உச்சரிக்கும் பொழுது அந்த உச்சரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இதுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிலுக்கு ஒரு மாத்திரை. நெடிலுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை. நெடிலுக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரைகள். இது நீண்டு உச்சரிக்கிறதால இதுக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ சார்பெழுத்து 10 பார்த்தோம் இல்லையா? அதனுடைய வகைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்பெழுத்து வகைகள் 10. என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிக்கிரம், குற்றியலுகரம், ஐகார குருக்கம், அவுகார குருக்கம், மகர குருக்கம், ஆயுத குருக்கம் என சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மெய்யெழுத்தை உயிரெழுத்தை எப்படி வந்து குறில் நெடில்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரித்தாங்களோ அந்த மாதிரி தான் மெய்யெழுத்தை 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூவினங்கள். அதாவது மெய்யெழுத்து உச்சரிக்கிறது மிகவும் ஒரு கடினமான விஷயம் நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ உயிர் வந்து இருந்தால் தான் நம்முடைய உடம்பு என்ன ஆகும்? கை, கால், மூக்கு, தொண்டை எல்லாமே மூச்சு விடுறதுலேருந்து எல்லாமே என்ன ஆகும்? இயங்கும். நம்முடைய உயிர் இல்லைன்னா நம்முடைய உடம்புல எதுவுமே என்ன ஆகாது? இயங்காது இல்லையா? அதுதான் உடம்பும் உயிருமாம் 30 முதலே நன்னூல் 59 என்னும் நூற்பா இதை விளக்குகிறது. உயிர் இல்லாமல் உடல் இயங்காது. அதுபோல தான் இந்த உயிர் எழுத்துக்களுடன் சேர்ந்து தான் எந்த எழுத்துக்கள் இருக்கும்? மெய்யெழுத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவினங்கள். வல்லினம், மெல்லினம், இடையினம் என 3 வகையாக என்ன பண்ணுறாங்க? பிரிக்கிறாங்க. வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6 என 3 வகையாக பிரிக்கிறாங்க. வல்லினம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசட தபர. இது உச்சரிக்கிறது இப்படி தான் உச்சரிக்கணும். வல்லினம் வந்து கசட தபர, மெல்லினம் ஞங்கண்ண நம்மண்ண, இடையினம் எரல்ல வழல. கசட தபர வல்லினம், மெல்லினம் ஞங்கண்ண நம்மண்ண, இடையினம் என்னது? எரல வழல என பிரிக்கப்படுகின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் வன்மை ஓசை உடையது, மெல்லின எழுத்துக்கள் மென்மையாக உடையது, இடையினம் எழுத்துக்கள் வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளை உடையது தான் ஓசை உடையது தான் என்னது? இடையினம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எடுத்துக்காட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னு சொல்கிறோம். இக்கு ப்ளஸ்ஸு ஆ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இக்கு ப்ளஸ் ஆ என பார்க்கும் பொழுது இந்த இக் என்னும் உயிரெழுத்து எந்த எழுத்தோடு சேர்ந்து வருது? அக்கா என்னும் உயிரெழுத்துக்களோடு தான் சேர்ந்து வருது இல்லைங்களா? இப்போ இட்டு இருக்குது, பட்டு அப்படின்றோம். பட்டுன்னு என்னை எழுதும் பொழுது எதோடு தான் சேர்ந்து வருது? உயிர் எழுத்துக்களோடு தான் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா மாணவர்களே? இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, அந்த தமிழ் எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, முதல் எழுத்துனா என்ன, சார்பெழுத்துனா என்ன இல்லைங்களா, மெய்யெழுத்தை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க என்பதை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? இதனுடைய கொஸ்டின் ஆன்சர் படிப்பது மட்டும் இல்லாமல் தமிழ் நோட்லேயும் என்ன பண்ணணும்? நீங்கள் எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம்
பின்னாடி இருக்கிற மீதமுள்ள என்னது மெய் மயக்கம் இருக்கு இல்லையா, அதை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். இப்போது நடத்திய தமிழ் எழுத்துக்களை நீங்கள் என்ன பண்ணணும், படித்து பார்க்காம ரஃப் நோட்லேயும் எழுதி பார்க்கணும், ஃபேரவர் தமிழ் நோட்லேயும் எழுதணும் கொஸ்டின் ஆன்சரை. சரியா? நன்றி.